ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 50 பார்க்கலாம். இதோட அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் புது மாங்கா ஸ்டோரி வரப்போகுது. அதோட பேர் டாம் ரைடர் கிங். இதை ஜூலை மாதம் அனிமையாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். அனிமையை பொறுத்த வரைக்கும் நிறைய சீனை கட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. நம்ம மாங்காவில் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த அனிமி ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாம் ரைடர் கிங் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதுவும் சோலோ லெவலிங் மாதிரி தான். சோலோ லெவலிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இதுவும் பிடிக்கும். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ அதிரடி எபிசோடோட கடைசி எபிசோட 50வது எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஓட்டர்ஸ் மங்குஸ் மண்டையன் அப்புறம் அந்த செத்து போன கெல்ட்டு பயலோட உடம்பு இது எல்லாமே நரகத்துக்குள்ள அப்படியே இழுக்கப்பட்டு அவங்க நரகத்துக்குள்ள போயிருவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் உள்ள போகாம எப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு யூகா, ஜே அப்புறம் ஓட்டர்ஸோட ஒய்ஃப் இவங்க எல்லாருமே வந்து ஐயோ என்னாச்சு, எங்க அப்பாவை அது உள்ள இழுத்துக்குச்சா, அவர் நரகத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோவும் டே நான் அவன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, கான்டாக்ட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை பார்த்துட்டு யூகாவும் ஜெயவும் ஆமா யார் இவரு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அவர் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் மங்குஸ் மண்டை எல்லாருமே அந்த நரகத்துக்குள்ள அப்படியே விழுவாங்க. நம்ம ஓட்டர்ஸ் விழும்போதே ஐயோ என்னடா இடது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து விழுவாரு. விழுந்துட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க மங்குஸ் மண்டையன் இது ரொம்பவே மோசமான இடம், நீ நினைக்கிறத விட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இடம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது இங்கே இருக்கிற மேஜிக் பவர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு வானத்தை பார்த்தா அங்கே வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி பறந்துட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ் இது என்ன பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருக்குது, ஆனால் கடவுளோட சக்தியோட அதிக சக்தியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு ஓட்டர் ஷாக் ஆவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் வித்தான் பார்த்தீங்களா, அந்த டைமண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்த பேராசை பிடிச்ச கடவுள்கள், அந்த கடவுள்லாம் இங்கே இருக்கிற அந்த கெல்ட்டு பையலோட உடம்ப பார்த்துட்டு டேய் கெல்ட்டு பையல அவனை நம்பினதுக்கு எங்களை நல்லா வச்சு செஞ்சு நரகத்துக்கு அனுப்பிச்சிடான்டா, அவனோட உடம்பு கூட நாங்கள் விட மாட்டோம், அதை பிச்சு பிச்சு எரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த உடம்பு பிடுங்கலான்னு பார்க்கும்போது அந்த மங்குஸ் மட்டும் இல்லை என்னதான் இருந்தாலும் இவர் என்னோட கடவுளாக இருந்தவர் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு தூக்கிட்டு அவன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான் மங்குஸ் மண்டையன். அங்கே பார்த்துட்டு ஓட்டர்ஸும் டே என்னடா ஓடிட்டு இருக்க ஓடணுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மங்குஸ் மண்டையன் வேற என்ன பண்ணுறது மாட்டிட்டு சாகவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து ஓட்டர்ஸும் சரி ஓடி தொலைவான்னு சொல்லிட்டு இங்கே மங்குஸ் மண்டையன் கூட நம்ம ஓட்டர்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே போகும்போது பார்த்தா டக்குன்னு அங்கே பாதை இருக்காது. நம்ம ஓட்டர்ஸ் மங்குஸ் மண்டையன்கிட்ட டேய் உன்னை நம்பி தான்டா ஓடி வந்தேன், என்னடா பாதையை காணோம் அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு என்னையா தெரியும் நானும் உன் கூட தானையா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்படி பாதாளத்துக்குள்ளே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அதை அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள்கள்லாம் பார்த்துக்கிட்டு ஏய் அவனுங்க இந்த நரகத்தோட ஆத்துக்குள்ளே விழுந்துட்டு இருக்கானுங்கடா, அதுக்குள்ளே போனவன் எவனும் உயிரோட திரும்ப வந்துட்டா சரித்திரமே இல்லை, அவங்களோட கதை முடிய போகுது, நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நரகத்தோட ஆத்துக்குள்ளே ரெண்டு பேரும் விழுந்துட்டு இருப்பாங்க. அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ் அவ்வளோதான் என் கதை முடிய போதா, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபு ஜே அப்புறம் யூகா இவங்களெல்லாம் பார்க்க முடியாதா, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு லியோ இவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ண போகிறேன், என் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் கவலையாக யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் முடிய பிடிச்சி யாரோ இழுப்பாங்க. அதில் பயங்கரமான நம்ம ஹீரோவோட ஓபிசஸ் காட் கடவுள் பவர் கிடைக்கும். அந்த கடவுள் பவர் அப்படியே நம்ம ஓட்டர்ஸோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஒரு ஒளி மாதிரி மேலே அப்படி நம்ம ஓட்டர்ஸ் அந்த ஒளி உருவத்தை பார்த்துட்டு லியோ ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சி காப்பாற்றிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒளி உருவம் அப்படி வேற மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறும். அது நான் லியோ கிடையாது நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி உருவம் இப்போ உண்மையான ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போட்டோல காட்டினா பாத்தீங்களா அந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு, என்னோட பேரு யான் வு அப்படி சொன்னேன். அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஓட்டர்ஸ்க்கு என்னது யான் வுவா அப்படின்னா நீங்க தானே லியோ கூட அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஓட்டர்ஸும் எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் மாதிரி எடுப்பாங்க. அந்த ரூபி கியூப் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல பார்த்தா ஓபிசஸ் கடவுளோட அந்த சிம்மாசனம், இது அப்படியே நம்ம ஓட்டர்ஸ் பார்த்தோன்னா இது அங்க நம்ம லியோவோட சிம்மாசனம் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஓட்டர்ஸுக்கு ஞாபகம் வரும், ஆமா நீங்க என்ன மட்டும் வெளியே கொண்டு வந்தீங்களே அங்க உள்ள உள்தானே அந்த மங்குஸ் மண்டையை அவனையே அங்க நீங்க வெளியே கொண்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு அங்க இருக்க யான்வும் ஓ அவன் மனுஷனா அவனை பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருந்தானே அதனால தான் காப்பாற்றல அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை கேட்டு ஓட்டர்ஸும் ஆமாம் அவன் நல்லவனும் கிடையாது காப்பாற்றுற அளவுக்கு ஒருத்தவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி இப்போ இந்த சிம்மாசனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே அங்கே இருக்க அந்த யான் வு நீங்கள் இந்த சிம்மாசனத்திலிருந்து உடனே நீங்கள் உண்மையான உங்களோட உலகத்துக்கு போகணும், அங்கே போய் இந்த சிம்மாசனத்தை லியோ கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா, ஆனால் அந்த சிம்மாசனத்தை உட்காரணும்னா அந்த ஓபிசஸ் கடவுளை ரொம்ப நம்புறவங்கள தானே இருக்கணும், நான் எத்தனை பர்சன்டேஜ் நம்புறேனே தெரியலையே எனக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் கேட்டோன்னே அதுக்கு அங்கே யான் வு சொல்லுவாங்க நீங்கள் ஓபிசஸ் கடவுள் அதாவது லியோவை நீங்கள் 500% நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே
அதை கேட்டு ஓட்டர்ஸ் என்னடா இது எனக்கு வந்து அசிங்கம், நான் லியோவை 500% நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்புறமா அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இங்கேருந்து உடனே கிளம்பணும், வேற ஒன்றும் இல்லை, இது மேஜிக்கல் ஃபோர்ஸ் இல்லை, உங்களோட நம்பிக்கை மூலமாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்க பயங்கரமான வெளிச்சம் வந்து அங்க மேல சிம்மாசனத்துக்கு மேல அடிச்சு தெரிச்சிட்டு இருக்கும். அப்படி அந்த மேல இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம இங்க ஓட்டர்ஸ் அங்க அந்த யுவான்வோவை பார்த்துட்டு, ஏங்க நான் போறேன் நீங்க வரலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க என்னால வர முடியாது, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓட்டர்ஸ் பார்ப்போம். அப்பதான் தெரியும் யான்வு கழுத்து கையில எல்லாம் சங்கிலி மாட்டி இவங்க ஒரு அடிமையாங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஓட்டர்ஸுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். அப்ப கவுண்டர் ஆரம்பிக்கும், 10 9 8ன்னு சொல்லிட்டு கவுண்டர் வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றது, நான் லியோவோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை இங்க இருந்து விட்டுட்டு போறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. மனசுல ஒரே குழப்பமா இருக்கும் நம்ம ஓட்டர்ஸுக்கு. அப்ப ஓட்டர்ஸ் செம கடுப்பாய் அந்த யான்வோவை பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, உனக்கு லியோவை திரும்ப பார்க்கணும் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது கேட்டு யான்வோ இல்ல நீ அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவா. அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருவான் நம்ம ஓட்டர்ஸ். ஏ பைத்தியக்காரி என்னடி பேசிட்டு இருக்க, என்னோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவங்கள அந்த பிரச்சனையை விட்டுட்டு வர மாட்டோம், என்னாலுமே அவங்களை காப்பாற்றுவோம். அப்படி இருக்கும்போது லியோவும் என்னோட குடும்பம் தான், அப்படின்னா அவனுக்கு நீ ஃப்ரெண்டுனா நீ என்னோட குடும்பம் தான், உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் என் கூட வா அப்படி சொன்னாலுமே அவள் அப்படி தயங்கிட்டே நின்றுட்டு இருப்பா. அப்போ கவுண்டர்னு 9 8 7 6 5 அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து கடுப்பாய் ஓட்டர்ஸே அடைச்சி கவுண்டனை நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு கோவமா கத்துனோடனே கவுண்டவுன் உடனே நின்றுவோம். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ் ஒழுங்கா நீ வா யோசிக்காத அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த ஐயானுவும் ஆமா நான் இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன ஆக போகுது, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்துல ஓடி வந்து தாவி அந்த சிம்மாசனத்தை பிடிச்சிக்குவா. அப்படி பிடிச்சோடனே அந்த சிம்மாசனம் அப்படியே மேலே பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள் எல்லாம், ஏய் அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கடா, இது நம்மளுக்கு கரெக்டான டைமிங், அதை பிடிச்சி அப்படியே நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படி அவங்க மேலே போய்கிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா அந்த யார் மங்குஸ் மண்டே அந்த தண்ணிக்குள்ள மாட்டியிருப்பான்ல அந்த நரகத்தோட ஆறுக்குள்ள, அவனுக்குள்ள இருக்கும்போது அங்க இருக்கிற மான்ஸ்டர் வந்து உனக்கு சக்தி வேணும்ல, உனக்கு நான் சக்தியை கொடுக்கவா அப்படி சொல்லிட்டு அந்த மங்குஸ் மண்டைங்கிட்ட ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கும். அப்படியே இவங்க அந்த சிம்மாசனத்துல மேல பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ஏஜென்ட்டும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸை அப்படி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளிச் ஆகி, டேய் எங்க இருக்கியாடா தெரியுதாடா கேக்குதாடா அப்படி சொல்லிட்டு பேசணுன்னே, அதை கேட்டு நம்ம ஓட்டர்ஸும் டே வந்துட்டு இருக்கேன்டா நானு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோவும் கனெக்ஷன் கிடைச்சிருச்சு ஓட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே ஏஜென்ட்டும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க கீழே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க இருக்க அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ இதுங்க என்ன இந்த சிம்மாசனத்தை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸும் அங்க ஐயானுவும் அப்படி பதறிட்டு இருப்பாங்க. அப்படி பதறிட்டு இருக்கும்போது அந்த ரிவருக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அதுக்குள்ள இருந்து மான்ஸ்டர் எல்லாம் பயங்கரமா வரும். பார்த்தா பிரம்மாண்டமான பெரிய சைஸ்ல ஒரு மான்ஸ்டர் வரும். இதை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த ஏஜென்ட்டும் என்ன நடக்குதுங்க, அது என்ன மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த ஏஜென்ட் அது வேற ஒன்றும் இல்லை, அவன் தான் மங்குஸ் மண்டையன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது அவன் தான் மங்குஸ் மண்டையனா, என்ன நடக்குது இங்கே, அவனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நரகத்தோட ஆடுக்குள்ள இருந்தவன் சுத்தமா மொத்தமா ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுவான். சும்மா பிரம்மாண்டமா வந்து நின்று அந்த சிம்மாசனத்தை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் அப்படி ஐயானுவும் அச்சச்சோ இது போக போக பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சேர் மேலே போய்கிட்டே இருக்கும்போது அதோட மிட் ஃப்ளோர் அந்த நரகத்தோட மிட் ஃப்ளோர் இவங்க டவுன் ஃப்ளோர் வந்து அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மிட் ஃப்ளோர்ல கொரிலா மான்ஸ்டரும் கொம்போச்சா மான்ஸ்டரும் பேசிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் தப்பிச்சு போறான் போல இருக்குடா அப்படி சொல்லும்போது அந்த கொரிலா மான்ஸ்டரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா அப்படி சொல்லும்போது சேர் அப்படி மேலே போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஆமாண்டா தப்பிச்சு தாட்டா போராடுங்க எப்படியாச்சும் மேலே தவிருக்கடா அப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே தவிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி அது மேலே போயிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம மங்குஸ் மண்டே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறினா பாருங்க, அவன் எப்படியும் விடக்கூடாது இதை பிடிச்சே தீரணும் அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த மிகப்பெரிய கையை வச்சு அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வெளியே போகாதீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த பேராசை பிடிச்ச கடவுள்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அந்த சிம்மாசனத்துக்கிட்ட வந்த உடனே. அப்போ நம்ம ஐயானுவோ அந்த பேராசை பிடிச்ச கடவுள்கிட்ட எல்லாம் நான் சொல்றது கவனமா கேளுங்க, சேர் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கு, ஏன்னா நிறைய மான்ஸ்டர் கீழே தொத்திட்டு இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அவங்க தொத்திட்டு இருக்கிறது பதிலாக இந்த சேரை கொஞ்சம் புஷ் பண்ணாங்க அப்படின்னா இது இந்த சேர் வேகமாக வெளியே போயிடும், நீங்க வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீடம் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அங்கே அந்த பேராசை கடவுளும் ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, கீழே அங்கே சேரு கீழே தொத்திட்டு இருந்த அந்த மான்ஸ்டர்ஸும் நாங்களும் உதவி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த சேரை வேகமாக மேல் நோக்கி தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம யான் கீழே இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இங்கே தப்பிச்சு போக போகிறோம், யாரெல்லாம் வரீங்களோ வந்து இந்த சேரை தள்ளுங்க அப்படி சொன்ன உடனே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே தப்பிச்சு போகிறாங்களாடா வாங்கடா நம்மளும் போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த சேரை வேகமாக பிடிச்சி தள்ளிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம வேகமாக ஓட்டர்ஸும் யூனோவும் அப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது கீழே இருக்க அந்த மங்குஸ் மண்டே மான்ஸ்டர் கடுப்பாகி உங்களை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு
அவனோட நெருப்பு பவர் வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பான். அப்ப ஓட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இந்த வேலைக்காகுது, நம்ம டாப் ஃப்ளோர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா அது மூடி இருக்கும். உடனே நம்ம ஓட்டர்ஸ் நான் இப்போ என்னோட பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி வில் நம்ப வச்சு மேல மூடி இருக்க அந்த டாப் ஃப்ளோரை பார்த்து விடுவான் பாருங்க. அதுல அந்த டாப் ஃப்ளோர் மூடி இருந்து வெடிச்சு சதறும். அப்படியே மேல பறப்பான் பாருங்க நம்ம ஓட்டர்ஸ். பறந்துகிட்டே அங்க பார்க்கும்போது அங்க பார்த்தா விண்வெளியில நிறைய கிரகம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஓட்டர்ஸ் ஓ இதுதான் பிரபஞ்சங்கள் சந்திக்கிற இடமா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஹைட்டா போனவன் அப்படி கீழே விழ பார்ப்பான். ஐயோ விழ போறேன், மண்டை உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம ஸ்மைல் இருப்பான். அவன் பெரிய சைஸ்ல ஏதோ பஞ்சு மத்த மாதிரி சைஸ்ல மாறிடுவான். அங்க வந்து நம்ம ஓட்டர்ஸ் பொந்துன்னு விழுந்துருவான். விழுந்துட்டு அவன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம யூன்வும் ஸ்மைல் மேல வந்து விழுவா. விழுந்துட்டு ஏ ஓட்டர்ஸ் நீ சொன்ன மாதிரியே நம்ம தப்பிச்சிட்டோம், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த யோன் சொல்ல போது அங்க நம்ம ஹீரோ வந்து நிப்பாங்க. வேற யாரு, நம்ம லியோ தான். அங்க நம்ம லியோ வந்து நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸை பார்த்து டே தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்ட போலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம இயான்வுவை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படி பேரதிர்ச்சி ஆயிரும். இயான்வு நீயா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இயான்வும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே அசையாம நின்றுவா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இது வரைக்கும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண மத்த எபிசோட்லாம் எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த எபிசோடு வரும். இதுக்கப்புறம் நம்ம அனிமே ஃப்ரீக் சேனல்ல புது மாங்கா ஸ்டோரி வரப்போகுது. அது வேற ஒன்றும் இல்லை, டாம் ரைடர் கிங். இது சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சோலோ லெவலிங் பிடிக்கும்னா கண்டிப்பா அதை பார்க்கலாம். ஜூலை மாசம் இதை அனிமையா கொண்டு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அனிமையில பாதி கட் பண்ணி தான் போடுவாங்க. நம்ம மாங்கால உள்ள ஃபுல் ஸ்டோரி எடுத்து போடலாம். நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட லவ் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உங்க லவ் சப்போர்ட் இருந்தால் தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்க முடியும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.